வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். மக்கள் திரள்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நடந்து வரல, மிதந்து வந்தார். ஆக்சுவலி அதான் உண்மை. ரோட் ஷோ பண்ணக்கூடாது, இவ்வளவு மக்கள் கூடும்னு தலைவர் விஜய் அவர்களுக்கும் தெரியாது. இந்த நிலையில காலையில 10:35 நடக்க வேண்டிய மீட்டிங் 3 மணிக்கு நடக்குது, சனிக்கிழமை அன்னைக்கு. இது எதுவுமே பிளான் பண்ண விஷயம் கிடையாது. மக்கள் கூட்டம் ஓவரா சேர்ந்துட்டதால நார்மல் ஸ்பீட்ல கூட வர முடியாம எந்த கேரவன்ல தலைவர் விஜய் அவர்கள் வந்தாங்களோ அந்த கேரவன் ஊர்ந்துகிட்டு வந்துச்சு. இதுல நல்ல விஷயம்லாம் நம்ம முதல்ல பேசிடுவோம், அப்புறமா மத்த காட்டமான விஷயத்துக்கெல்லாம் அப்புறம் போலாம். திருச்சியில முதல்ல மரக்கடையில கொடுக்க வேண்டிய ஸ்பீச் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அது இல்லாம மைக் பிரச்சனையாச்சு. அதுக்கு பின்னாடி பல சதிவேலைகள் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி சரி அந்த நேரத்தோட அங்கிருந்து முடிச்சுட்டு அரியலூர் கிளம்பலான்னு பார்த்தா அரியலூர் போற வழியெல்லாம் அங்கேயும் மக்கள் கூட்டம் வெள்ளமா திரண்டு இருந்திருக்காங்க. ஷர்ட் கொடுத்து அதுல ஆட்டோகிராஃப் போட சொல்றதும், ஒருத்தர் வேல் கொடுத்தாங்க, பொக்கே கொடுத்தாங்க, பேட் கொடுத்து ஆட்டோகிராஃப் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அங்க அரியலூர் ஸ்பீச் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பெரம்பலூர் குன்னம் கிட்ட வரும்போது போக முடியல. மக்களை தாண்டி உள்ள போனோம்னா லேட். இத்தனைக்கும் நாங்களும் லைவ் பார்த்துட்டு இருக்கோம், ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து. ஆனா அவரால் உள்ள வரவே முடியல. இன்னும் 2-3 மணி நேரம் ஆகும். நாங்க பார்க்கும் போதே 12:45 அந்த டைம், 12:30 டைம். அப்போ வரைக்குமே வண்டி மூவ் ஆயிட்டே தான் இருக்கு, உள்ள போக முடியல. அதுக்கப்புறம் திருப்பி அனுப்பப்பட்டதா நியூஸ் வந்தது. நான் கண்டிப்பா உங்க பக்கம் இன்னொரு நாள் பிளான் பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டு தலைவர் விஜய் அவர்கள் கிளம்பினதாவும் தகவல்கள் வந்தன. இதுக்கு நடுவுல சின்ன சின்ன கிளிம்ஸ் எல்லாத்தையும் அழகா டிவில நிறைய சேனல்ஸ் எடுத்து போட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கான்ட்ரவர்சிஸ் ஒரு பக்கம் எல்லாருமே பண்ணாலும் இந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ், கியூட் மூமெண்ட்ஸ், ரொம்ப அழகான மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், இது எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி போட்டிருந்தாங்க. அங்க அவர் அந்த லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அவர் ஸ்டைலா அப்படி உட்காந்துட்டு இருக்கிறதா இருக்கட்டும், சிரிச்சுக்கிட்டே. அதுக்கு அடுத்து எல்லாம் ஃபிளைங் கிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த ஃபிளைங் கிஸ் எல்லாம் பிடிச்சி ஷர்ட்குள்ள போட்டுக்கிட்டதா இருக்கட்டும். மக்கள் ஒரு இடத்துல பேசிக்கிட்டே இருக்கும்போது துண்டு அந்த பேப்பர் மேல ஏதோ விழுந்தது. அது பழமா என்னன்னு தெரியல, துணியா உருண்டையா ஏதோ விழுந்தது. ஏன்பா அப்படின்னு கேக்குறதா இருக்கட்டும், திருப்பி சிரிச்சுக்கிட்டே அந்த ஸ்பீச் கண்டினியூ பண்ணதா இருக்கட்டும். அரியலூர்ல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, நிறைய நான் பேசின விஷயங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோல இப்ப தலைவர் விஜய் அவர்கள் பேசுறத நான் பார்க்க முடியுது, அவர் நடந்துக்கிறதுல பாத்துக்க முடியுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் ரீசெண்டா போட்ட ஷார்ட்ஸ் போட்டேன், இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லயும் சரி. இந்த ஊடகவியலாளர்கள் ஏன் இப்படி இருக்காங்க, பயாஸ்ட், 2 பக்கம், ஒண்ணு டிஆர்பிக்கேக வராங்க, அப்புறம் இது பண்றாங்க. அதுல ஒரு விஷயம் நடந்தது. அது வரைக்கும் ஜன்னலை திறந்து உட்கார்ந்துட்டு மக்களுக்காக கைய காட்டிட்டு வணக்கம் வச்சுட்டு வந்துட்டு இருந்தவர் இந்த பக்கம் மைக்க தூக்கிட்டு நிறுத்தாம இல்லை, சடக்குன்னு அந்த விண்டோவை மூடினாரு இல்லையோ. எனக்கு ஒரே சிரிப்பு. ஏன்னா தலைவர் விஜய் அவர்கள் நம்ம ஷார்ட்ஸ் பார்த்துட்டாரா என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மிதமிஞ்சிய மக்கள் கூட்டத்தினால அந்த லாஸ்ட் மீட்டிங் பண்ண முடியாம போச்சு. இவ்வளவு விஷயங்களுக்கு நடுவுல இந்த மீட்டிங்க்கு வரல அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பெண் பேச ஆரம்பிச்சாங்க. எங்க குன்னம்ல அந்த லேடி நான் போட மாட்டேன், நான் விஜய் உங்க ஃபேன் தான், நான் ஓட் போட மாட்டேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்து பேசும்போதே கிளீன் போல்டு. அவங்க கண்டிப்பா விஜய் அவர்களுடைய ஃபேன் கிடையவே கிடையாது. இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றேன்னா அவங்க கேஷுவலா பார்க்க மட்டும் வந்த ஒரு பர்சனா மட்டும்தான் பார்க்கப்படுறாங்க. தலைவர் விஜய் அவர்களுடைய ஃபேனா இருந்திருந்தா பார்த்துக்கலாம், அடுத்த வாட்டி வந்துக்கலாம், இதுல என்ன இருக்கு அப்படின்னு பொண்ணு போவாங்க. இல்லையா, வருத்தப்பட்டிருப்பாங்க, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்றது, பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு, தலைவர் விஜய் அவர்களை புரிஞ்சுக்கிட்டவங்களா இருந்திருந்தா என்ன பிரச்சனையோ என்ன தெரியல, அவரும் அவ்வளவு தூரம் வரணும்ல அப்படின்னு யோசிச்சு இருந்திருப்பாங்க. இப்படி ஓப்பனா மீடியா முன்னாடி போயிட்டு வாண்டடா குடுக்குறாங்கன்னா அது பச்சையா தெரியுதுங்க. அதனால அம்மா நீங்க ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லை, உங்கள் ஓட்டு முக்கியம் இல்லைன்னு நாங்க சொல்லல. ஆனா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க ஓட்டு போட வேணாம். நீங்க இப்படி பேசுறதால ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் உருவாகும் நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம். அடுத்து, இத்தனைக்கும் பக்கத்துல இருக்கவங்க பிரதர்ஸ் அவங்கள சொல்றாங்க, கன்சோல் பண்றாங்க, இல்லைங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு வரேன்னு சொல்லியிருக்காரான், என்னால வர முடியாது,
ஓகே, வீட்ல இருந்து பாருங்க. யாருங்க வர சொன்னா? பெண்கள் வர வேண்டாம், குழந்தைங்கள தூக்கிட்டு வர வேண்டாம், கர்ப்பிணிகள் வர வேண்டாம், வயசானவங்க வர வேண்டாம், எல்லாரும் வந்து இங்க நில்லுங்கன்னு தலைவர் விஜய் அவர்கள் சொன்னாரா? நீங்களா பாட்டு கிளம்பி வந்துட்டு எனக்கு கை உடைஞ்சது, கால் உடைஞ்சது, மூக்கு உடைஞ்சதுன்னா அதுக்கு நீங்க மட்டும்தான் பொறுப்பு. தலைவர் விஜய் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு. அழகா வீட்டுல உட்காந்து லைவ்ல பாத்துக்கோங்க அப்படின்னுட்டு இதுக்கு முன்னாடி மாநாட்டிலேயே சொல்லிட்டாரு. இப்பயும் யாரும் கம்பல் பண்ணவே இல்லை. நீங்க எல்லாம் வந்து நிக்கணும் அப்படின்னு கம்பல் பண்ணவே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன, தலைவர் விஜய் அவர்கள் வந்து வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் தான் பண்ணுவாரா? வீக்கெண்ட்ல தான் மக்களை வந்து சந்திப்பாங்களா அப்படின்னு சொல்றவங்களுக்கு, சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு, சனிக்கிழமை ஒரு தடவை பண்ணதுக்கே 3 டிஸ்ட்ரிக்ட் அலறி போச்சு. தமிழ்நாடே இப்ப கதி கலங்கி போய் தான் இருக்கு. அந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ல மக்களோட அந்த அலைக்கடல் என சேர்ந்த கூட்டத்தை பார்த்து. இதையும் தாண்டி நீங்க வந்து தலைவர் விஜய் அவர்கள் வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்றாரான்னு கேள்வி கேட்பீங்களா? ஒரு நாளைக்கே இந்த நிலைமை அப்படின்னா ஒரு வாரம் செஞ்சா என்ன நடக்கும்? தாங்குமா தமிழ்நாடு? காவல்துறை தாங்குமா? தமிழ்நாடு அரசு தாங்குமா? உங்களுக்கு தாங்குற சக்தி இருக்குன்னா தலைவர் விஜய் அவர்களுக்கு செய்யற சக்தி இருக்கு. தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வர நீங்க தாங்குவீங்க? முடியாதுல்ல. மக்களோட நிலைமைய, மக்களோட நலனை கருத்தில் கொண்டுதான் இதெல்லாம் பிரச்சனையாகும். முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்போம் அப்படின்னுட்டு. அடுத்து சில பேரோட கதறல்கள். கூட்டம்னா எல்லாருக்கும் தான் கூட்டம் கூடும். அது எப்படி கூட்டம் கூடாம போகும்? திருச்சி என்னுடைய கோட்டைன்னு ஒரு மினிஸ்டர் சொன்னாரு ஒரு 2-3 நாள் முன்னாடி நினைக்கிறேன். இப்ப யாரோட கோட்டையா மாறி போச்சு? அது தளபதி விஜய் அவர்களுடைய கோட்டையா மாறி போச்சு. திருப்பி சொல்லுங்களேன், திருச்சி என் கோட்டை அப்படின்னு. தவிடு பொடியாயிடுச்சு அந்த ஸ்டேட்மெண்ட். இப்போ அவர் சொல்லவும் முடியாது. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, நடிகர்கள்னா கூட்டம் கூடதான் செய்யும். ஏன் கூடாது? அவங்க வடிவேலுக்கே கூடினாங்களே அப்படின்னு. வடிவேலுக்கு வந்தவங்க யாருமே ஓட்டு போடலன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். வடிவேலுவை ஏன் பார்க்க வந்தாங்கன்னா, ஒரு காமெடி ஆக்டர்ல மோஸ்ட்லி ஹீரோவை விட மக்களுக்கு கனெக்ட் ஆகிறது காமெடி ஆக்டரா தான் இருப்பாங்க. வடிவேலு சார் மேல அவ்வளவு கிரேஸா இருந்தவங்க, அவர் அவ்வளவு சிரிச்சு காமெடி பண்ணி திரையில பார்த்தவங்க இங்க நேர்லயும் காமெடி பண்ணுவாருன்னு நினைச்சு வந்து பார்த்தா, ஆனா அவங்க பேசின விஷயமே வேற. அவ்வளவு கேவலமா, அவ்வளவு இழிவா திரு விஜயகாந்த் அவர்கள் அவ்வளவு மட்டமா பேசி, தன்னை உயர்த்தி பேசி, அப்ப நான் நினைச்சேன், எங்க இருந்து வருது இவ்வளவு கர்வம்? எப்படி வருது இவ்வளவு கர்வம்? சம்பாதிக்கிறோன்னு வருதா, இல்ல ஃபெமிலியர் ஆயிட்டோன்னு வருதா? எங்க அப்படி தலையில ஒரு தலகணம் எங்கிருந்து வந்து ஏறிக்குது? அதுல போனதுதான் அந்த அவருடைய இமேஜும். அதுக்கப்புறம் நிறுத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் படங்கள் வாய்ப்பு எல்லாம் போச்சு. ஆனா இப்ப வரைக்குமே தலைவர் விஜய் அவர்களுக்கு அந்த தலகணும்ன்றது இல்லாம ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, அந்த போன மாநாட்டுல அந்த பையனை தூக்கி போடும்போது அது பதறின விஷயமா இருக்கட்டும், இந்த இதுல வந்து பேசிட்டே இருக்கும்போது துண்டை தூக்கி ஒருத்தர் போடுறாரு. கரெக்டா ஒரு கைக்கு பாதியா நிக்குது, பாதியா கூட இல்ல, ஒரு கால்வாசி நிக்குது, மீதி கீழே தொங்குது. தூக்கி கீழே போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா அழகா திருப்பி எடுத்து அதை சரி பண்ணிக்கிட்டு அப்படியே பேச்ச கண்டினியூ பண்றாரு. ஒரு ஸ்போல் மேல எங்கேயோ ஒருத்தர் ஏதோ இடத்துல ஏறிட்டு இருக்காங்க, அது சாஞ்சிட்டு இருக்கு. நைட் அரியலூர்ல அது சாயவே, அது சாஞ்சிருச்சு, மக்கள் விழ போறாங்கன்னு இறங்குங்க ப்ளீஸ் இறங்குங்கன்னு கேட்டு, ப்ரோ இறங்குங்க ப்ரோ, சார் இறங்குங்க சார் அப்படிலாம் சொல்லணும் அவசியமே. முறைச்சு ஒரு பார்வை இப்படி கண்ணை காட்டினா போதும், ஆட்டோமேட்டிக்கா இறங்கிடுவாங்களே. அவங்க இறங்கி வந்து பேசணும்னு அவசியமே கிடையாது. அடுத்து அங்க இந்த திருச்சியில முடிச்சுட்டு மரக்கடையில அரியலூர் வரும்போது வந்து முதல்ல வார்த்தை கேட்டதே என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு தானே கேக்குறாரு. என்ன மன்னிச்சிடுங்க, நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிதான் அவர் ஸ்பீச் ஆரம்பிச்சாரு. இது வரைக்கும் டீசன்ட் பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னது உறுத்துச்சு, அது பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு அப்படின்றதால இந்த தடவை சிஎம் சார்னு சொல்றாரு ரொம்ப மரியாதையா. சிஎம் அங்கிள்னாவது கூப்பிட்டா ஒரு உறவு முறை வரும். நான் உங்களை ஒரு உறவு முறையில கூப்பிடுறேனாவது ஆகும். ஆனா சிஎம் சார்ன்றது என்னது? நான் வந்து எம்என்சில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து இந்த சார் மேடம் எல்லாம் பேச மாட்டோம், சொல்லக்கூடாது. அதுதான் கல்ச்சர். அங்க பேரை வச்சுதான் கூப்பிடணும். இது பல பேருக்கு தெரியும். அவங்க எவ்வளவு பெரிய ஒரு வைஸ் பிரசிடென்டா இருந்தாலும், சிஇஓவே இருந்தாலும் அவங்கள நாங்க பேர் வச்சுதான் கூப்பிடணும். சோ இதுதான் அங்க முறை. அப்ப சார்ன்றது ஒரு எந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் நீங்களே யோசிச்சுக்கோங்க.
சிஎம் சார் சொன்னா இப்ப யாருமே வாய திறக்கல. ஓ, இது மரியாதையான விஷயம் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்குதான் சொல்றது நம்ம ஆளுங்க இன்னும் நிறைய படிக்கணும்னு. என்னை யாராவது மேடம் கூப்பிட்டா கூட என்னோட இதுல கூட தயவுசெய்து மேடம் கூப்பிடாதீங்கன்னு தான் சொல்லுவேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு. இல்ல என்ன சகோன்னு சொல்லுங்க, சகோதரின்னு சொல்லுங்க, சிஸ்டர்னு சொல்லுங்க, அம்மான்னு சொல்லுங்க, தப்பு இல்ல. ஆனா அந்த மேடம்ன்றது மட்டும் எப்பயுமே ஏதோ தனி ஆளா காட்டும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, இவரு சீமான் அநியாயத்துக்கு கதறிக்கிட்டு இருக்காரு. இவன் தமிழனா அப்படின்னு பேசுறாரு, நாயேன்னு பேசுறாரு. யார நாயின்னு பேசுறீங்க நீங்க? என்ன தைரியத்துல நீங்க நாயின்னு பேசுறீங்க? பொழைக்க வந்த நாயி அது இதுன்னு பேசுறீங்க. நீங்க வேற ஒருத்தவங்களை மென்ஷன் பண்ணதா கூட இருக்கட்டும், நாயின்ற வார்த்தை எப்படி வருது உங்க வாயில? ரொம்ப சர்வசாதாரணமா யூஸ் பண்றீங்க. நாயே சொல்றான், நாயே நாயேன்றீங்க. நீங்க வீட்டுல சோறு போட்டு வளர்க்குறீங்களா? உங்களுக்கு எந்த தைரியத்துல எந்த உரிமையில நீங்க நாயேன்னு சொல்லுவீங்க? முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கூட அந்த சாட்டைன்றவன் மன்னிக்கணும் ஒருமையில பேசுறதுக்கு. ஆனா அந்த சாட்டைன்றவன் அவன் ட்ரௌசர் நனைஞ்சிடுச்சுன்னு பேசினான். அது எந்த அளவுக்கு கீழ்த்தரமான வார்த்தை. இதுக்கெல்லாம் கேஸ் போட்டு உள்ள வைக்காம இருக்காங்க. இது அவங்களோட பெருந்தன்மை நினைச்சுக்க வேண்டியதுதான். சத்தியமா இந்த மாதிரி தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ண டீசெண்டா பேசுங்க. யாரும் வேண்டாம்னு சொல்லல. கருத்து உங்க எதிர்கருத்துக்களை எடுத்து வைங்க. நான் அப்படின்னு எப்படிங்க நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க? கேட்டா அது ஒரு மரியாதையான வார்த்தைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இவங்க சைட்ல இருந்து. அடுத்து முக கவர்ச்சி வச்சுக்கிட்டு வர்றது. நடிகனுக்கு எப்படி ஓட்டு போட முடியும்? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு நிக்கிறேன், நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் களைச்சி விட்டு போறேன்னா நான் எப்படி ஏத்துப்பேன்? ரஜினிகாந்த் வந்தாலும் அஜித்குமார் வந்தாலும் இவ்வளவு கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்றேன். சீமான் அவர்களே, நீங்கள் அவங்க அரசியல்ல வர்றதா இருந்தப்போ ரஜினி அவர்களை எவ்வளவு பேச்சு பேசுனீங்க. இப்ப அவர் வரல என்னமே திருப்பி அவர் நார்மலா ஒரு நடிகர் ரைட்டரா கூட போய் நின்றுட்டு போட்டோ எடுக்கிறீங்க. ரஜினி அவர்களும் சரி, அஜித் அவர்களும் சரி, அவங்க ரசிகர்களை தவறா யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு ஸ்டேட்மெண்ட் வேற கொடுக்குறீங்க. அப்போ நீங்க உங்க தொண்டர்களை தவறா யூஸ் பண்றீங்களா? தன்னுடைய ரசிகர்களையும் தன்னுடைய தொண்டர்களையும் அரசியல் வயப்படுத்துறது தவறா? அது தவறுன்னா நீங்க பண்றதும் தவறுதான். நீங்க கூட்டம் கூடி வச்சு நீங்க ஒரு குரூப் சேர்க்கிறீங்க பாத்தீங்களா, அதுவும் தவறுதான். நீங்க உங்களுக்கு கீழே இருக்கிற சாட்டை அந்த சில பேரு தான் தவறுன்னு நான் சொல்றேனே தவிர ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியும் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கீழே இருக்கிற நிறைய தம்பிகள் அப்பாவிகள் தான் நான் சொல்வேன். உங்களுடைய குணம் தெரியாம, உங்களுடைய மேனிப்புலேட்டிங் விஷயம் தெரியாம உங்ககிட்ட சிக்கி இருக்காங்கன்னு தான் நான் நினைப்பேன். ஆனா அங்க இருக்கிற நிறைய அப்பாவி மக்கள், ஐயோ நமக்காக பேசுறாரியா இந்த மனுஷன், ஐயோ நமக்காக வாதாடுறாரியா, ஐயோ நமக்காக கதறாரியான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் நாங்க தமிழக வெற்றி கழகத்துல இருந்து எங்களை மாதிரி ஆளுங்க, சாதாரண ஆளுங்க பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மனசு மாறிடுவாங்க. இந்த பயம்தான் உங்களை இப்ப இவ்வளவு தூரம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மேல இவ்வளவு காட்டமா பேச வைக்குது. யார் நயன்தாராவை கூட்டு வந்தா கூட கூட்டம் கூடுமா? ஒரே ஒரு தடவை நயன்தாராவை இவங்களை கூட்டிட்டு வாங்கலாம், எவ்வளவு கூட்டம் கூடுதுன்னு நானும் பாக்குறேன். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன், நயன்தாராவை நீங்க கூட்டிட்டு இவ்வளவு கூட்டம் கூடிடுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன். இவர் அவ்வளவு பேச்சு பேசுறாரு. எதுக்கு தூக்கி கொடுக்கணும்? எதுக்கு நாட்டை இவருக்கு தூக்கி கொடு? இவர் வருவாராமா, இவருக்கு ஓட்டு போடணுமாமா, தலைவர் ஆகணுமாமா? ஏன் இப்ப சீமான் ஐயா என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரும் ஓட்டுக்காக தானே ட்ரை பண்றாரு. இல்ல அவரு அவங்க தொண்டர்கள் உட்பட எல்லாரும் டிவிக்க வந்துட்டாங்க. டிவிக்க ஏன்டா டிவிக்கிறீங்க அப்படின்னு நான் இப்போ ஒண்ணு சொல்றேன். டிவிக்கன்றது டீயாவது விக்கிறோம், டீ நல்லபடியா செஞ்சு கொடுத்து விக்கிறோன்னே வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஏன் டீக்கா, ஏன் டீக்கா, அக்கா ஏன் டீக்கா குடுத்துருங்கக்கா, அக்கா ஏன் டீக்கா, அக்கா ஏன் டீக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு உங்க கட்சி பேர். டிவிகேவை கிண்டல் பண்ற நீங்க நாம் தமிழர் கட்சி என்டிகேவை பாத்துக்கோங்க திருப்பி. ஏன் டீக்கா, அக்கா ஏன் டீக்கா, பிளீஸ்கா, அக்கா ஏன் டீக்கா கொடுத்துருங்கக்கா. அதாவது டீ விக்கிறது தப்பு இல்ல, இது கெஞ்சுறது, பிச்சை கேட்கறது தேவையாது. எதுக்கு சுரண்டணும், அப்புறம் எதுக்கு வாங்கி கட்டிக்கணும்? வந்தோமா, தமிழ் தேசியத்தை பத்தி பேசணுமா, மக்களை முடிஞ்ச அளவு கவர்ந்தோமா, ஓட்டு கிடைக்குதா வாங்கணுமா, இல்ல மத்தத வாங்கணுமா, போயிட்டே இருந்தோமான்னு இருங்க. தேவையில்லாம இவங்களை தொட்டு தலை மேல மண்ணை வாரி போட்டுக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னுடைய காட்டம் என்ன தெரியுமா? சீமான் ஐயா மேல மட்டும் நான் சொல்றேன், மத்தவங்க யாரையுமே நான் இந்த சாட்டை பத்தி நான் பேச விரும்பல. சீமான் ஐயா மேல
தமிழ் தேசியம், மண்ணின் உரிமை, மண் வளம் காக்கணும், இயற்கை வளம் காக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, உங்க தமிழ்ல இவ்வளவு கேவலமான வார்த்தைகள் நாயே, பேயே, பிசாசு, அதெல்லாம் எங்க இருந்து வருது? நானும் 10வது வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சவதான். எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகளே வாடா போடான்னு பேச விடாம நாங்க பாத்துப்போம். வாடா போடா வாடி போடின்னு பேசாம. அது தமிழோட அழகு. நாயே பேயன்னு பேசுறதா தமிழோட அழகு? அடுத்தது பாத்தீங்கன்னா, சரி இயற்கை வளத்துக்கு வருவோம். உங்க வீட்டுல பிள்ளைங்க 2 பிள்ளைங்க அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அதுல வந்து உங்க சேனலுக்கே சப்போர்ட் பண்ற ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் பெரிய பையன் வந்து உங்க பையனே இல்ல, ஏதோ அக்கா பையன், அவங்க அக்கா பையன், உங்க அக்கா பையன் சொல்லி அவரை வந்து அமெரிக்கன் ஸ்கூல்ல தான் ஆல்ரெடி படிச்சவரு, அதனால அங்க அமெரிக்கன். இப்ப உங்க புள்ள எங்க படிக்கிறாரு? இவரும் அமெரிக்கன் ஸ்கூல் தானே படிக்கிறாரு. 2 பேருக்கும் 25 லட்சம் அம்மே ஃபீஸ். எங்க இருந்து வந்துச்சு 25 லட்சம்? சாதாரண மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேர்க்க வேண்டியதுதானே உங்க பிள்ளைய. சரி, அவருக்கு அந்த பழக்கம், அமெரிக்கன் ஸ்கூல்ல படிச்சு பழக்கம், அதனால இங்கே அமெரிக்கன் ஸ்கூல்ல சேர்த்தீங்க நீங்க வளர்க்கறதால. இப்போ உங்க பிள்ளைய நீங்க அமெரிக்கன் ஸ்கூல்ல ஏன் சேர்க்கணும்? சாதாரண மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது தானே. சரி, உங்களுக்கு எதுக்கு 2 கோடி ரூபாய் காரு? 2 கோடிக்கு காசு என்ன கணக்கு காட்ட முடியுமா? உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய வீடு, 2 லட்சம் ரூபாய் வாடகை? சாதாரண வீட்டுல மண் குடிசை, சாதாரண ஓலை குடிசை, மண் வளம் காக்க, இயற்கை வளம் காக்க, இயற்கை காத்து சுவாசிக்க ஏசி எல்லாம் எதுக்கு? காற்று மாசு தானே. போன் எதுக்கு யூஸ் பண்றீங்க? அதுவும் ஒலி மாசு தானே. நார்மல் ஷர்ட், இந்த அடிடாஸ் எல்லாம் ஏன் ட்ரெஸ் யூஸ் பண்றீங்க? அதுவும் மண் மாசு தானே. அதுக்கு நீங்க பருத்தி துணிகளை வாங்கி வேஷ்டி சட்டை, பருத்தி சட்டைகள், பருத்தி வேஷ்டிகள் உடுத்த வேண்டியது தானே. உங்க மக்களுக்கும் அதே சொல்லி தர வேண்டியது தானே. தான் முதல்ல ஒழுங்கா இருக்கணும், அதுக்கு அடுத்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். தான் ஒழுங்கு இல்ல, ஆனா அடுத்தவங்க எல்லாம் வந்து கரெக்டா இருக்கணும்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? அடுத்து எனக்கு வந்த கமெண்ட்ஸ பத்தி பேசுறேன். நான் வந்து த்ரிஷா மன்ற தலைவியாமா? எனக்கு சிரிப்பு தான் வருது. த்ரிஷா மன்ற தலைவி, நீ ஒரு த்ரிஷா மன்ற தலைவி? ஐயோ, ஓப்பனா சொல்றேன், எனக்கு த்ரிஷா பிடிக்காது. சீரியஸ்லி, எனக்கு தலைவர் விஜய் அவர்கள் பக்கத்துல பேர், எனக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி, விஜய் அவர்கள் படத்துல வந்து சிம்ரன் ஹீரோயினா, அது ஓகே, அது நாங்க பார்ப்போம். அதுவும் த்ரிஷாலாம் ஓப்பனா சொல்றேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு. அதுல த்ரிஷா மட்டும் தலைவியாமா? ஐயோ கடவுளே அப்படின்னு. இன்னொருத்தரை வந்து நீ காசு வாங்கிட்டு பேசுற, எவ்வளவு பணம் கொடுக்குறாங்கன்னு. அது பணமா? நான் திருப்பி மெசேஜ் போட்டேன், நான் தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம், அட போங்கடான்னு, முடிஞ்சா ப்ரூஃப் பண்ணு அப்படின்னு. மனசார நான் ஒரு விஷயத்த ஃபீல் பண்றேங்க. நான் ஒரு ஆண் பிள்ளையா இருந்தா இந்த நேரம் என்ன யோசிப்பேன்? என் கையில இந்த டைம்க்கு இந்த பணம் இருக்கு, நான் ஒரு குடும்பத்துல இருக்கேன், என் குடும்பம் ஒரு இடத்துக்கு வந்தாச்சு, அந்த இது முடிச்ச அப்புறம் என்னுடைய கடமை இங்க முடிஞ்சது. அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகணும்னு ஆசைப்படுறேன். என்ன அடுத்த ஸ்டேஜ்? நம்மளை நம்பி இத்தனை பேர் நம்மளை நம்பி இவ்வளவு இது பண்ணாங்க, அவங்களுக்கு ஏதாவது திருப்பி தரணும்னு ஆசைப்படுறது. இத வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் சொல்றேன், இவ்வளவு சப்போர்ட் பண்றதுக்கு காரணம் அதுதான். ஆனா இந்த இதுலயே நான் பெண் பிள்ளையா இருந்தாலும் என் கணவர் இதுக்கு சப்போர்ட் பண்றாரு. அந்த மெச்சூரிட்டி அவருக்கு இருக்கு. நான் என்ன தவறா பேசினாலும் நீ இதை பேசியிருக்க தேவையில்லை, நீ இதை பேசியிருக்கலாம், பாயிண்ட் எடுத்து கொடுக்கறதும் அவர் தான். என் பிள்ளைகள் இதை புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா கரெக்டு தான்மா, பேசுங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க. இதை தாண்டி நான் யாருக்கும் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பணம்ன்றது சீரியஸா சொல்றேன், பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். நாங்கெல்லாம் பணத்து மேல ஆசை வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி சேனல் நடத்தணும்னு அவசியமே கிடையாது. கரெக்டா? என்ன போல தலைவர் விஜய் அவர்கள் யோசிக்கிறது போல இங்க பல கோடி மக்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன மாதிரி பல பேர் அதை பிடிச்சு உள்ள வர்றாங்க. இத பிடிச்சு வரவங்க தாண்டி யாரையுமே இங்க கைய பிடிச்சு இழுத்து நீ இதுக்குதான் ஓட்டு போடணும்னு சொல்லல. நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா காதை மூடிட்டு தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்தது திரு ரஜினிகாந்த் அவர்கள். புது கட்சியா இருந்தாலும் பழைய கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கட்சி வந்தாலும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. சார், நீங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்திருக்கீங்க, உங்களுக்கு அந்த நிலைமை என்னன்னு தெரியும். கட்சி தொடங்குற வரைக்கும் வந்துட்டு நீங்க பின்னாடி போயிருக்கீங்கன்னா ஏதோ ஒரு பர்சனல் ரீசன், அதை நாங்க நோண்ட விரும்பல. ஆனா உங்க சைட்ல இருந்து, அதாவது நடிகர் தரப்புல இருந்து ஒருத்தர் அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனா விட்டு கொடுக்குறீங்க பாத்தீங்களா, வருத்தமா இருக்கு. அடுத்து இன்னொரு விஷயம், சீமானை பத்தி.
நடி நடிக்கிறவங்கள முதல்ல நாடாள விடக்கூடாது, நாட்டை ஆளணும்னு யோசிக்க கூடாது, நாட்டை ஆளணும்னு நினைப்பே வரக்கூடாதுன்னு சொல்றோம். இதுக்கு நடிகர் சங்கம்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியல. ஏன் நடிப்புல நடிச்சுட்டு இருக்கவங்க ஏன் தேர்தலுக்குள்ள வரக்கூடாது? ஏன் போட்டி போடக்கூடாது தேர்தல்ல? எப்படி அந்த வார்த்தையை சீமான் அவர்கள் சொல்லலாம்? அவரும் ஒரு நடிகரா இருக்கிறவர் தானே. அப்போ நீ தயவு செய்து நடிகர் சங்கத்துல இருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவர் மேல தயவு செய்து கேஸ் ஃபைல் பண்ணுங்க. ஒண்ணு, நடிகர் சங்கத்துல இருந்து அவரை தூக்கிடுங்க. இனிமே நீங்க நடிக்க கூடாது. ஏன்னா நீங்க நடிகர்களை இழிவுபடுத்துறீங்க. நடிக்கிறதுன்றது கேவலமான விஷயமா? உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அந்த நடிகர்கள் சினிமா நடிச்சிருக்கிற பல பல படங்கள் மூலமா பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்க கெட்டதை மட்டும் பாக்குறீங்க. பல பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்க நிறைய படம், நான் தமிழ் மட்டும் பேசுறேன், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்றேன். ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாடி படம் எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ லைஃபுக்கு மேட்ச் ஆகும். இந்த ஹாலிவுட்ல மூவிஸ் எல்லாம் 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஏலியன் படம் எல்லாம் எடுத்து வச்சாங்க. அப்பெல்லாம் ஏலியன்னா என்னன்னே தெரியாது. ஆனா இப்ப நம்ம அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். சோ இவ்வளவு அட்வான்ஸ்டா அப்ப யோசிக்கிற மனிதர்கள் இருந்தாங்க, இப்பயும் இருந்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சர்வசாதாரணமா வராதுன்னு சீமானுக்கும் தெரியும். ஆனா நடிக்கிறவன் எப்படி நாடாளலாம், நடிக்கிறவனுக்கு எப்படி தூக்கி கொடுக்கலாம், இப்படின்னு எப்படி சொல்லுவார், எப்படி நடிகர்களை இழிவுபடுத்துவார்? இதுக்கு நீங்க ஏன் கேஸ் போடாம இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? பயமா? நல்ல ஒரு அரசியல் செய்யும் மனிதன் என்பவன் எங்க இருந்து வேணா வரலாம். நடிப்பு துறையில இருந்து வரலாம், இல்ல வேற இன்ஜினியரிங்ல இருந்து வரலாம், டாக்டரா இருந்துட்டு வரலாம், ஆசிரியர் துறையில இருந்து வரலாம், எந்த துறையில இருந்து வேணா வரலாங்க. அது என்னங்க நடிப்பு துறை மட்டும் தனியா பாக்குறது? இது ஏன் இன்னும் யாரும் இனிஷியேட்டிவ் பண்ணவே இல்லைன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த இது முடிச்சுக்கிறேன். பூலாந்தேவின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. பேண்டிட் குவீன்னா நிறைய பேருக்கு தெரியும், நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா. அவங்கள வந்து சம்பல்பூர் கொள்ளைக்காரின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு கொள்ளை கும்பலின் தலைவியா இருந்தாங்க. ஒரு சாதாரண குடும்பத்துல 3 பெண்களில் ஒருவர். அவங்களுக்கு 20 வயதுக்கு மூத்த ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த வாழ்க்கை சரியா போல. பூலாந்தேவின்றவங்களாம் அந்த ஊர்ல இருக்கவங்களே கற்பழிச்சு அங்க இருந்து அவங்க தப்பிச்சு ஒரு கொள்ளை கும்பல்ல போய் மாட்டினாங்க. கொள்ளை கும்பல்ல இருக்கிறவங்க கிட்ட ட்ரைனிங் எடுத்து அங்க ஒருத்தர மணந்து அவங்க கொள்ளைக்காரியா மாறினாங்க. இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? தெரியும், ஏன்னா எங்க அம்மா எனக்கு இந்த சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது நார்த் சைட்ல, இங்க இருந்து சவுத் சைட்ல இருந்து நார்த்துக்கு டிராவல் பண்ணும்போது ஒரு சர்டைன் ஒரு ஏரியாக்குள்ள போகும்போது எல்லாருமே நைட் டைம்ல ஃபுல்லா ஷட்டர் மூட சொல்லுவாங்க. விண்டோஸும் சரி, டோர்ஸ் லாக் பண்ணிடுவாங்க. ஏன்னா குதிரையில வருவாங்களாம் கொள்ளைக்காரங்க குதிரை ஏறி துப்பாக்கி ஏந்திக்கிட்டு ஃபாஸ்டா வந்து ட்ரெயின்குள்ள வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணி நகை பணம் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்களாம். அதனால நைட் டைம்ல மட்டும் அந்த ஏரியா சைட் பாஸ் பண்ணும்போது ட்ரெயின்ஸ் ஃபுல்லா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அவ்வளவு பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு பயத்தை கொடுத்தவங்க அவங்க. அப்படிப்பட்டவங்க அதுக்கப்புறமும் பல லேண்ட்லார்ட்ஸ் வாங்க இல்லையா, முதலாளிகள், பண முதலாளிகள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களும் நிறைய சீரழிச்சாங்க அவங்கள போய் சுட்டு அதுக்கு பழிக்கு பழி வாங்கறது, அவங்கள சுட்டு கொன்னு அதெல்லாம் பண்ணதால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவங்களே மனம் திருந்தி நான் வந்து சரணடைஞ்சு அதுக்கப்புறம் பல வருடங்கள் ஜெயிலுக்குள்ள இருந்து தண்டனை அனுபவிச்சு வெளியே திருந்தி வாழ ஆசைப்படுறேன்னு வந்து எலெக்ஷன்ல போட்டியிட்டு ஒரு எம்பியா 2 தடவை எம்பியா ஜெயிச்சவங்க அவங்க. ஒரு கொள்ளைக்காரிக்கே அந்த அளவுக்கு ஒர்த்த கொடுக்கறது தான் நம்மளுடைய கவர்மெண்ட். இந்த தற்கூறிங்க நம்மள சொல்ற இந்த தற்கூறிகளுக்கு இந்த விஷயங்கள் தெரிய போறது கிடையாது. அதனால எங்கே டேலண்ட் இருக்கோ அந்த டேலண்ட் கண்டிப்பா மகுடம் சூடியே ஆகணும். அது தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அவர் மகுடம் சூடியே தீர்வார். இதை யாராலையும் மாத்த முடியாது. மத்தவங்களுடைய வயிற்றுச்சலுக்கு அவங்களே எரிஞ்சு சாமல் தான் ஆகணுமே தவிர இவரை ஒன்னும் பாதிக்க போறது கிடையாது. நான் வந்து ஒரு இன்னொரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் தலைவர் விஜய் அவர்களையும் அவங்க மனைவி பத்தி பேசுறத பத்தி. தயவுசெய்து இதை ஸ்டாப் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி அதுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஒருத்தர் சொல்றாரு, நான் அவங்களுடைய உறவினர் தான், தூரத்து உறவினர், அது வந்து உண்மைதான், அது அப்படித்தான், இது இப்படித்தான்றாரு. இன்னொருத்தவங்க வந்து ஏன் இவ்வளவு பொய்யா பேசுறீங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு என்ன தெரியும் அவங்க ஃபேமிலியை பத்தி? ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து அரசியல்ல வச்சாதான் அது நல்ல தலைவர் கழகம். இப்படி விஜயகாந்த் ஐயா அவர்கள் அவங்க மனைவிய வந்து ஏன் கூடவே கூட்டிட்டு வந்தாங்கன்னா அவங்களும் அரசியல் வயப்பட்டிருந்தாங்க. அதனால அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தாரு எல்லா பகுதிகளுக்கும். அதை தாண்டி முதல்வர் சார், சிஎம் சார் எல்லா இடத்துக்கும் துர்கா அம்மாவை கூட்டிட்டு வராரா? எடப்பாடி சார் அவங்க ஒய்ஃபை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு வராரா?
எதுக்கு நீங்க வந்து ஆனா விஜய் அவர்கள் மட்டும் இப்படி பண்ணணும், இப்படிதான் இருக்கணும். நீங்க யார் அத சொல்றதுக்கு? இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்போ ஓப்பனா ஒரு விஷயம் நான் ஓப்பனா வைக்கிறேன். தலைவர் விஜய் அவர்கள் உண்மையிலேயே அவர் குடும்பத்த பிரிஞ்சு இப்ப இருக்கிறாரு. அரசியல் பண்றதுக்காக விட்டுட்டு வந்திருக்காருன்னு மட்டும் மக்கள் அப்படி நினைக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இருக்கிறத விட ட்ரிபிள் மடங்கு அவருக்கு வாக்கு எண்ணிக்கை கூடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா குடும்பத்தை தாண்டி குடும்பத்தை விட்டு வந்து நான் மக்களுக்காக வரேன்னு சொல்லி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அது அது பெரிய மேசிவிட் சீரியஸ்லி. அதனால நீங்க தயவு செய்து புரளிய கலப்புறதை விட்டுட்டு அவங்கவுங்க கட்சிக்கான வேலையை பாருங்க. இல்ல பொதுமக்களா இருந்தா அவங்க மத்த பணிகளை பாருங்க. தேவையில்லாம பொருளிய கலப்புறேன், ஃபேக் நியூஸை கலப்புறேன், அதை பண்றேன், இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி வாக்கு எண்ணிக்கைய திருப்பி நான் சொல்றது தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட்டிட்டு தான் இருக்கீங்க, அதிகமாக்கிக்கிட்டு தான் இருக்கீங்கன்றதுதான் நிதர்சன உண்மை. மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.